ஹலோ. டே 2 இன்னைக்கு நம்ம சாமி பார்க்க போனோம். ஸோ காலையிலேயே குளிச்சாச்சு. குளிச்சு ரூமை விட்டு வெளியில் கிளம்பி போயாச்சு. போனதுக்கப்புறம் நல்ல வெயில் கொளுத்திச்சு. காலை வைக்க முடியல. அடிச்சு புடிச்சு அங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போய் ஆகணும். பீச்சுக்கு போய் குளிச்சுட்டு நாளைக்கு நல்ல குளிச்சுட்டு தான் சாமி பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அடிச்சு பிடிச்சி எப்படியோ பீச்சுக்கு ஓடியாச்சுங்க. பீச்சுக்கு போய் பார்த்தா நல்ல கூட்டம். அங்கேருந்து நம்ம பீச்சில் அடிச்சு பிடிச்சி ஒரு சின்ன ஸ்பேஸ் பார்த்து தண்ணியில் இறங்கியாச்சு. ஆனால் ரொம்ப ரிஸ்க்குங்க. அங்கே குளிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு ஆள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம பீச்சில் குளிக்கவே முடியல. நல்ல பயங்கர கூட்டம் வேறையா. அங்கே அலைங்களும் பயங்கரமாக ஆக்ரோஷமாக வருது. ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க அங்கே. அண்ட் நம்ம நாளைக்கு நல்ல குளித்த வீடியோ இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஜீவசமாதி வந்த வீடியோ தான் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள். இவங்க 3 பேருமே அந்த ஜீவசமாதி ஆனவங்க. இவங்க 3 பேருமே தான் நம்ம திருச்செந்தூர் கோயிலை கட்டினதாக அங்கே இருக்கிறவங்களாம் வரலாறு சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் ஜீவசமாதியும் பார்த்து தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போயிட்டோம். ஜீவசமாதியில் வெளியே போனோன்னே கொஞ்சம் தூரத்தில் இந்த வேப்ப மரத்தில் மயில் இருந்துச்சு. நீங்கள் திருச்செந்தூர் நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா மயில் பார்க்கணுன்னா கம்பல்சரி இந்த இடத்துல அந்த மயில் இருக்குங்க. நிறைய வீடியோ கிளிப்ஸில் பார்த்துருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த வேப்ப மரத்தில் வந்து மயில் இருக்குது. ஒரு ஆண் மயில் எப்பவுமே. நாங்கள் மார்னிங்கே பார்த்தோம். இந்த மயில் அழகாக உட்காந்துட்டு இருந்தது. நாங்கள் சரி போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறோம். மறுபடியும் அந்த மயில் அதே பொசிஷனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அங்கே உட்காந்துட்டு இருந்துச்சு. அந்த மயிலை பார்த்து கொஞ்சம் தூரம் போனோம். கொஞ்சம் தூரம் போனோடனே பெண் மயில் ஆண் மயில் 2 மயிலுமே இருந்துச்சு. ஒரு 3 பெண் மயில் இருந்துச்சு. ஒரு ஆண் மயில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போயாச்சுங்க. லைனில் நின்னோம். ஒரு 5 o'clock லைனில் நின்னோம். 5:45 சாமி பார்த்துட்டோம். ரொம்ப காலியாக இருந்துச்சு. 100 rupees டோக்கன் தான். 100 rupees டோக்கன் சொல்கிறத விட நம்ம தண்டத்தேர் வலிக்கிறதுக்காக ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த டிக்கெட் வச்சு நம்ம 100 rupees டோக்கனில் போயாச்சு. தண்டத்தேரும் வந்துடுச்சு. நம்ம தண்டத்தேர் இன்றைக்கி வலித்தோம் ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள் வந்து ரொம்ப அழகான நாளாக போச்சுங்க. நம்ம தண்டத்தேர் வலிச்சோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மயில் அந்த இடத்துல இருந்துச்சு. தண்டத்தேர் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. முக தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்டத்தேருக்கு வந்து 2500 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணி நம்ம அன்றைக்கி தண்டத்தேர் வலித்தோம். அதுக்கான மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கான பிரசாதமும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து ரூமை கிளம்பி வந்துட்டோம். வந்தோடனே டின்னர்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டோம். டே 3 எங்கே போகணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். டு பி கண்டினியூ.